குப்பை கொட்டிய இடம் இனி குதூகலிக்கும் பூங்காவா? இருட்டாக இருந்த பகுதி இனி வெளிச்சமாக போகிறதா? வாகனங்கள் நிற்கும் இடம் இனி சார்ஜிங் மையமாக மாறப் போகிறதா? இந்த அனைத்து கேள்விகளுக்கும் ஆம் என பதிலளித்திருக்கிறது சென்னை மாநகராட்சி. கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. தலைநகர் சென்னையில் உள்ள பல்வேறு மேம்பாலங்களுக்கு கீழ் இருக்கும் இடத்தை பார்த்தாலே இது யாருக்கும் பயன்படாத இடம் என்ற எண்ணம் பலருக்கும் வரலாம். ஆனால் அந்த இடங்களையே மக்களுக்கான சிறிய பூங்காக்களாகவும் நடைபாதைகளாகவும் மின்சார வாகன சார்ஜிங் மையங்களாகவும் மாற்றும் புதிய முயற்சியில் களமிறங்கி உள்ளது சென்னை மாநகராட்சி. அதன்படி பெருநகர சென்னை மாநகராட்சியின் சிறப்பு திட்ட பிரிவு முதற்கட்டமாக 10 முக்கிய மேம்பாலங்களின் கீழ்ப்பகுதிகளை மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதன் மூலம் பயன்படுத்தப்படாமல் கிடக்கும் இடங்களை பயனுள்ள நகர்ப்புற சொத்துகளாக மாற்றுவதே இலக்கு. முதற்கட்டமாக தேர்வு செய்யப்பட்டுள்ள பகுதிகளில் பீட்டர் சாலை, கான்ட்ரன் ஸ்மித் சாலை சந்திப்பு, மகாலிங்கபுரம் மேம்பாலம், மியூசிக் அகாடமி சந்திப்பு, நாரதகான சபா அருகிலுள்ள மேம்பாலம், எழும்பூர் பாந்தியன் சாலை மேம்பாலம் மற்றும் வடக்கு உஸ்மான் சாலை மேம்பாலம் உள்ளிட்ட முக்கிய இடங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் பீட்டர் சாலை, கான்ட்ரன் ஸ்மித் சாலை சந்திப்பில் ஆரம்பகட்ட மாற்றங்கள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதுவே அடுத்தடுத்த பகுதிகளில் செய்யப்பட உள்ள மாற்றங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பாலங்களுக்கு கீழ் செடிகளை வைத்து அழகுபடுத்துவதோடு திட்டம் முடிந்துவிடவில்லை. குறைந்த சூரிய வெளிச்சத்திலும் வளரக்கூடிய தாவரங்கள் தேர்வு செய்யப்பட்டு சிறிய பசுமை பகுதிகள் உருவாக்கப்பட உள்ளன. மேலும் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் வகையில் வாக்கிங் டிராக்குகளும் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் இன்னொரு முக்கிய அம்சமும் இருக்கிறது. பாலங்களின் கீழ் பாதுகாப்பான வாகன நிறுத்துமிடங்களுடன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜிங் வசதிகளும் ஏற்படுத்தப்பட உள்ளன. இதன் மூலம் பயன்படுத்தப்படாமல் கிடக்கும் இடத்தை ஒரே நேரத்தில் பார்க்கிங் பிளஸ் சார்ஜிங் பிளஸ் கிரீன் ஸ்பேஸ் என பல்வேறு பயன்பாடுகளுக்கு கொண்டு வர முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலங்களின் கீழ் பகுதிகளில் வெளிச்சம் குறைவாக இருப்பது பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கலாம். இதற்கு தீர்வாக திட்டமிடப்பட்ட பகுதிகளில் நவீன மின் விளக்கு வசதிகள் அமைக்கப்பட உள்ளன. இதனால் இரவு நேரங்களிலும் பகுதிகள் வெளிச்சமாக இருப்பதுடன் தேவையற்ற சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்தவும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு நகரத்தின் அழகு என்பது சாலைகளிலும் உயரமான கட்டடங்களிலும் மட்டுமல்ல, கண்ணுக்கு தெரியாமல் கிடக்கும் இடங்களை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதிலும் இருக்கிறது. அந்த வகையில் இதுவரை அலட்சியமாக கிடந்த பாலங்களின் கீழ் பகுதிகளை பசுமை பூங்காக்களாகவும் நடைபாதைகளாகவும் ஈவி சார்ஜிங் மையங்களாகவும் வெளிச்சமான பாதுகாப்பான பகுதிகளாகவும் மாற்றும் இந்த முயற்சி சென்னை நகரின் உள்கட்டமைப்பில் புதிய மாற்றத்தை நிச்சயம் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது.